வணக்கம். சங்கரராமன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்து புதுவை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கி உத்தரவிட்டது. சின்ன காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கடந்த 2004ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வெட்டி கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உள்ளிட்ட 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதில் குற்றம் சாட்டப்பட்ட ரவி சுப்பிரமணியன் அப்ரூவராக மாறி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார். இந்நிலையில் தமிழகத்தில் தனக்கு நீதி கிடைக்காது என்று ஜெயேந்திரர் மனு தாக்கல் செய்ததை அடுத்து உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கு புதுவை நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்தது. அதில் 2009ஆம் ஆண்டு அரசு வழக்கறிஞராக தேவதாஸ் நியமிக்கப்பட்டதை அடுத்து சூடுபிடித்த வழக்கு விசாரணை நிறைவு பெறும் தருவாயில் சங்கரராமன் மகன் ஆனந்த் சர்மா விசாரணை குறித்த ஆடியோ வீடியோ பதிவுகளை கேட்டு மனு தாக்கல் செய்தார். இதற்கு வழக்கில் 8வது குற்றவாளியான கதிரவன் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவர் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் சென்னையில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் தீர்ப்பு வழங்குவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சங்கரராமன் மகன் தெரிவித்ததை அடுத்து தீர்ப்பு நவம்பர் 27ஆம் தேதி வழங்கப்படும் என்றும் அன்றைய தினம் குற்றம் சாட்டப்பட்ட ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உட்பட 23 பேரும் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி கடந்த 12ஆம் தேதி நடந்த விசாரணையின் போது உத்தரவிட்டார். அதன்படி ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உட்பட 21 பேர் புதுவை நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். தில் பாண்டியன், சில்வர் ஸ்டாலின் ஆகியோர் ஆஜராகவில்லை. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அவர்கள் அழைத்து வரப்பட்டனர். மேலும் தீர்ப்பினை எதிர்பார்த்து தமிழகம் மற்றும் புதுவையிலிருந்தும் ஏராளமானோர் நீதிமன்றத்தில் குவிந்திருந்தனர். இதனால் நீதிமன்ற வளாகம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இந்நிலையில் வழக்கில் குற்றம் சரிவர நிரூபிக்கப்படாததாலும் கூட்டுச்சதி என்பதை நிரூபிக்க ஆதாரம் காட்டப்படாததாலும் குற்றம் சாட்டப்பட்ட ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உட்பட அனைவரையும் விடுதலை செய்து புதுவை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கி உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பினால் விஜயேந்திரர், ஜெயேந்திரர் உட்பட அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் இதுகுறித்து விஜயேந்திரர் தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில் 9 ஆண்டுகளாக நடந்து வந்த வழக்கில் நீதி வென்றுவிட்டது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். சதி திட்டமும் ஓட்டி நிரூபிக்கப்படவில்லை என்ற காரணத்தினால் அனைத்து 24 குற்றவாளிகளையும் இந்த வழக்கமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. இது நீதிக்கு கிடைத்த வெற்றி. தீர்ப்பு அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஜெயேந்திரர் மற்றும் விஜயேந்திரர் மணக்குள விநாயகர் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். பயிற்சி வழக்கறிஞர்களுக்கு மாத ஊக்கத்தொகை அடுத்த மாதம் கிடைக்கும் என்று சட்டநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுவை வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் 64வது சட்டநாள் விழா தனியார் ஹோட்டலில் புதுவை தலைமை நீதிபதி முருகன் தலைமையில் நடைபெற்றது. வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் குமரன் வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வழக்கறிஞர்கள் சங்க இணையதளத்தை துவக்கி வைத்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் மூத்த வழக்கறிஞர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் மரணமடைந்த வழக்கறிஞர்கள் குடும்பத்திற்கு கருணைத் தொகை வழங்கி பேசுகையில், புதுவையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலேயே கடந்த காலங்களில் வழக்கறிஞர்கள் இருந்தனர். ஆனால் தற்போது அவை நிரம்பி வழிவது மாநிலத்தின் கல்வி வளர்ச்சியை காட்டுகிறது. மேலும் மூத்த வழக்கறிஞர்களின் ஆலோசனையை பெற்று இளம் வழக்கறிஞர்கள் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்ட அவர் தொடர்ந்து இளம் பயிற்சி வழக்கறிஞர்களுக்கு மாத ஊக்கத்தொகை 2000 ரூபாய் என அடுத்த மாதம் முதல் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. மேலும் புதுவையில் உயர்நீதிமன்ற கிளை துவக்கவும் தலைமை நீதிபதியிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது என்ற அவர் அதனை விரைவில் நிறைவேற்ற உறுதியளித்துள்ளார் என்றும், மேலும் புதுவைக்கு தனி மாநில அந்தஸ்து கிடைக்க வழக்கறிஞர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று பேசினார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி நாராயணன், சிவா, தமிழகம் மற்றும் புதுவை பார் கவுன்சில் உறுப்பினர் ரங்கநாதன், சங்க பொதுச் செயலாளர் ரங்கநாதன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிறைவில் துணைத் தலைவர் வகிதா நன்றி கூறினார். புதுவையின் கடலோர பாதுகாப்பை பலப்படுத்த புதிதாக வரவழைக்கப்பட்டுள்ள தண்ணீரிலும் தரையிலும் இயங்கும் ஹோலர் கிராப்ட் ரோந்து கப்பலை மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார் நேரில் பார்வையிட்டார். இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான நீரிலும் நிலத்திலும் இயங்கும் தன்மை கொண்ட ஹோலர் கிராப்ட் ரோந்து கப்பல் புதுவையின் கடலோர பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக கடந்த 24ஆம் தேதி திங்களன்று புதுவை வந்தது. வம்பாக்கிரப்பாளையம் மீனவ கடற்கரை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அந்த நவீன ரோந்து கப்பலை மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார், தாசில்தார் ரமேஷ் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது அப்பகுதி மீனவர்கள் துறைமுக முகத்வாரத்தில் ஆழம் மிக குறைவாக இருப்பதால் படகுகளை இயக்க சிரமமாக உள்ளதாகவும், எனவே முகத்வார பகுதியை ஆழப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார், துறைமுக பகுதியில் ஆழம் குறைவாக உள்ளதை மீனவர்கள் சுட்டிக்காட்டியதாகவும் தானும் அதனை கவனத்தில் கொண்டுள்ளதாக கூறினார். ஏற்கனவே துறைமுகத்துறையினர் முகத்வாரத்தை ஆழப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அதனை விரைந்து மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் மேலும் கூறுகையில்,
கொலை வழக்கு தொடர்பாக ரவுடி கருணா புதுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். புதுவையில் ரவுடி கும்பலுக்குள் அடிக்கடி மோதல் சம்பவங்கள் தொடர்ந்ததாலும், சிறையில் இருந்து கொண்டே செல்போன் மூலம் பேசி கூட்டாளிகளை ஏவி கொலை சம்பவங்கள் நடந்ததாலும் பிரபல ரவுடிகள் மர்டர் மணிகண்டன், கருணா உள்ளிட்டோர் ஏனாம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் வியாபாரிக்கு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் மர்டர் மணிகண்டன் நேற்று புதுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அதேபோன்று வேல்ராம்பட்டு ஏரிக்கரையில் பூனைக்கண் சங்கரை கொன்ற வழக்கு தொடர்பாக ரவுடி கருணா புதுவை முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதனால் புதுவை நீதிமன்றத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. புதுவை மாநில திமுக அமைப்பாளர் எம். ஏ. சுப்பிரமணியன் தலைமையில் நிர்வாகிகள் ஏற்காடு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் மாறனை ஆதரித்து வாக்கு சேகரித்தனர். புதுவை மாநில திமுக அமைப்பாளர் எம். ஏ. சுப்பிரமணியன் தலைமையில் நிர்வாகிகள் ஏற்காடு சென்று ஏற்காடு இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மாறன் அவர்களை ஆதரித்து ஆயோத்திப்பட்டினம் ஒன்றியம், சுக்கம்பட்டி ஊராட்சியில் உள்ள 52, 53 மற்றும் 54வது வாக்குச்சாவடி பகுதிகளில் வீடு வீடாக சென்று கழக தலைவர், பொருளாளர் ஸ்டாலின் ஆகியோர் சாதனைகளை சொல்லியும் தற்போதைய தமிழக அதிமுக ஆட்சியின் அவலங்களை விளக்கி கூறியும் வாக்கு சேகரித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பின் போது இலக்கிய அணி நிர்வாகிகள் பன்னீர்செல்வம், தலைவர் அமாவாசை, ராஜாராமன், ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் அன்புச்சூரியன், நெல்லித்தோப்பு சித்து உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் உடனிருந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுவை ஏஎப்டி மில் அனைத்து தொழிற்சங்கத்தினர் மில்லை இயக்கிட வலியுறுத்தி ஆளுநர் மாளிகை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை ஏஎப்டி மில் அனைத்து தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழுவினர் ஏஎப்டி மில்லில் நடந்துள்ள 150 கோடி ரூபாய் ஊழலை விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும், மத்திய அரசிடமிருந்து 500 கோடி ரூபாய் நிதி பெற்று மில்லை நவீனப்படுத்தி வேலை வாய்ப்பையும் மாநில பொருளாதாரத்தையும் உறுதிப்படுத்திட வேண்டும், மில்லை இயக்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளுநர் மாளிகை முன்பு மதிமுக கபிரியல் தலைமையில் ஏடிஓ கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஏஐடியூசி அபிஷேகம், எல்பிஎஃப் ஆறுமுகம், ஐஎன்டியூசி மதனகோபால், அம்மைநாதன் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். சங்கரராமன் கொலை வழக்கு மேல்முறையீடு செய்வது குறித்து தமிழக அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் என்று அரசு வழக்கறிஞர் தேவதாஸ் கூறினார். இதுகுறித்து அரசு தரப்பு வழக்கறிஞர் தேவதாஸ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், 2004ஆம் ஆண்டு நடந்த சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. இவ்வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர். மேலும் 189 பேரில் 83 பேர் அரசு தரப்பில் பிறழ் சாட்சியம் அளித்தனர் என்றும் அவர்கள் அரசு தரப்பிற்கு உதவவில்லை என்று கூறினார். மேலும் சங்கரராமனின் மனைவி, மகன் ஆதரவு தராததால் எவ்வித முகாந்திரமும் இல்லை என கருதி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இது மட்டுமின்றி கொலையை விசாரித்த போலீஸ் அதிகாரி பிரேம்குமார் தன்னிச்சையாக செயல்பட்டதாக தெரியவந்துள்ளதாக கூறிய அவர், தொடர்ந்து குற்றம் பூரணமாக நிரூபிக்கப்படாததால் இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர். இதுகுறித்து மேல்முறையீடு செய்யப்படுமா என்பதை அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறினார். புதுவை அரும்பார்த்தபுரம் அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் ஆபாச படம் பார்த்ததாக கூறி பெற்றோர்கள் போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரும்பார்த்தபுரத்தில் திருவிக அரசு உயர்நிலைப் பள்ளியில் கணினி ஆசிரியர்கள் 3 பேர் ஆபாச படம் பார்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் இது தொடர்பாக ஆளுநரிடம் புகார் மனுவும் அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பள்ளியில் தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைந்துள்ளது பற்றி ஆய்வு செய்ய கல்வித்துறை இயக்குநர் வல்லவன், முதன்மை கல்வி அதிகாரி கலைச்செல்வன் ஆகியோர் பள்ளிக்கு வந்தனர். அப்போது கிராமப்புற அடிப்படை மனித உரிமை இயக்க தலைவர் சந்திரசேகரன், சமூக சேவகர் மாறன், மாணவர் கூட்டமைப்பு சாமிநாதன் மற்றும் 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஆசிரியர்கள் மீதான குற்றச்சாட்டிற்கு ஆதாரமாக ஆபாச இணையதளங்களை பார்த்ததையும் அதற்கான பில்லினையும் காட்டினர். எனவே சம்பந்தப்பட்ட 3 ஆசிரியர்களையும் பணியிடை நீக்கம் செய்யுமாறு கோரிக்கை விடுத்தனர். அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்திய இயக்குநர் 3 பேர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதாகவும் இதற்கு மன்னிப்பே கிடையாது என்றும் கூறினர். இதனை ஏற்று பெற்றோர்கள் கலைந்து சென்றனர். புதுவை பள்ளிக்கல்வி இயக்ககத்தில் நடைபெற்ற மேல்நிலைப்பள்ளி முதல்வர்களுக்கான பள்ளி உளவியல் பயிலரங்கில் உளவியல் நிபுணர்கள் சிறப்புரையாற்றினர். புதுடெல்லி தேசிய பள்ளி உளவியல் சங்கம் மற்றும் புதுவை ராஷ்டிரிய மத்திய மிக்ஸ் சிக்ஷா அபியான் சார்பில் பள்ளிக்கல்வி இயக்ககத்தில் மேல்நிலைப்பள்ளி முதல்வர்களுக்கான பள்ளி உளவியல் குறித்த பயிலரங்கு துவக்க விழா நடைபெற்றது. பள்ளிக்கல்வி இணை இயக்குநர் பார்த்தசாரதி வரவேற்று பேசிய விழாவில் தேசிய பள்ளி உளவியல் சங்க திட்ட ஒருங்கிணைப்பாளர், புதுவை பல்கலைக்கழக டாக்டர் ரங்கையா பயிலரங்கை துவக்கி வைத்தார். புதுடில்லி தேசிய பள்ளி உளவியல் சங்க தலைவர் பேராசிரியர் தாக்கூர் தலைமையேற்று உரையாற்றிய விழாவில் ஆஸ்திரிய கிளாஜன்பர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வால்டர் ரென்னர், பால்பரா ஹான்ஸ் டின்ஜி,
சென்னை பயிற்சி மைய பேராசிரியர் ரத்னா நடராஜன் ஆகியோர் சிறப்புரையாற்றிய விழாவில் மேல்நிலைப்பள்ளி முதல்வர்கள் கலந்து கொண்டனர். புதுவை கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலத்துறை சார்பில் மாணவ மாணவிகளுக்கு மழைக்கோட்டினை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுவை கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலத்துறை சார்பில் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு மழைக்கோட் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி முதல்வர் வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்றது. ஆசிரியை ஜெயந்தி வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு இலவச மழைக்கோட்டினை மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார் மற்றும் அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். அதேபோன்று ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட ஏம்பலம் மறைமலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் தலைமையில் சமூக நலத்துறை சார்பில் இலவச மழைக்கோட்டினை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுவை வில்லியனூர் அருகே விஷம் தடவிய சாக்லேட் கொடுத்து மகனை கொன்று தந்தையும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை வில்லியனூர் அருகே சுல்தான்பேட்டையைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் பாபுதீன் 3ஆம் வகுப்பு பயிலும் தனது மகனை அழைத்துக் கொண்டு நேற்று புதுவை கடற்கரைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினார். பின்னர் அங்குள்ள திருமண மண்டபத்தின் வாசலில் அமர்ந்து மகனுடன் சாக்லேட் சாப்பிட்டுக் கொண்டிருந்த பொழுது திடீரென மயங்கி விழுந்தார். இதனை அவ்வழியாக சென்றவர்கள் கண்டு 2 பேரையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தபோது இருவரையும் பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே அவர்கள் இறந்துவிட்டதாகவும் விஷம் தடவிய சாக்லேட் சாப்பிட்டதால் இறந்திருக்கலாம் என்று கூறியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையின் போது பாபுதீன் சட்டைப்பையில் இருந்த கடிதத்தை கைப்பற்றினர். அதில் குடும்ப பிரச்சினை காரணமாக தற்கொலை செய்து கொள்வதாகவும் தனது மரணத்திற்கு யாரும் காரணம் இல்லை என்றும் தன் மகன் மீது வைத்திருந்த அளவு கடந்த பாசத்தின் காரணமாகவும் அவனை தனியே விட்டுச் செல்ல மனமில்லாமல் அழைத்துச் செல்வதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரணையை பல்வேறு கோணங்களில் தீவிரப்படுத்தியுள்ளனர். இறந்த பாபுதீனுக்கு மனைவியும் 2 மகள்களும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏனாம் புயலில் மரணமடைந்த மீனவர் குடும்பத்திற்கு பாமக மாநில செயலாளர் அனந்தராமன் நிதி உதவியினை வழங்கினார் மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார். ஹெலன் புயலால் பாதிக்கப்பட்ட ஏனாம் பகுதியை பார்வையிடவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறவும் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளரும் பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளருமான அனந்தராமன் ஏனாம் சென்றார். அங்கு புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் புயலால் மரணமடைந்த மீனவர் மல்லாடி வீரபாபுவின் வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி நிதி உதவியினை அளித்தார். அப்போது மாநில ஆலோசகர் ராமகிருஷ்ண கவுண்டர், துணை செயலாளர் ஜெயபாலன், செயலாளர் ஞானசேகரன், வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் மதியழகன், தொண்டரணி சதீஷ்குமார், பசுமை தாயக மாநில அமைப்பாளர் கணபதி, வாழுமுனி ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் அமலாபுரத்தில் உள்ள ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டியை சந்தித்து அவரிடம் ஏனாம் தேர்தல் குறித்து ஆலோசித்தார். சுமார் 10 நிமிடம் நீடித்த இந்த சந்திப்பின் போது அமலாபுரத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷா குமார் உடனிருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து ஏஜேகே செய்திகளுடன் இணைந்திருக்க AJK News புதுவை .blogspot.in என்ற இணையதள முகவரியில் பாருங்கள். வணக்கம்.